ஜெபம் செய்து இந்த ஜெப கூட்டத்தை நாம் ஆரம்பிப்போம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, தர்மியான இந்த மாலை வேளைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சகல பரிசுத்தவான்களின் ஆலயத்தின் ஆண்கள் ஐக்கிய சங்கமாய் உம்மை கூடி ஆராதிக்க அருமையான வாசலை திறந்து கொடுத்த அருமையான ராஜ்குமார் சாருடைய இல்லத்திற்காய் நாங்கள் வருகிறோம். அப்பா, பிள்ளைகளை ஆசீர்வதியும். உடைய இந்த ஜெபக்கூட்டம் இந்த இல்லத்தில் ஏறெடுக்கும் பொழுது உடைய நன்மையும் கிருபையும் இந்த பிள்ளைகளுடைய வாழ்வில் என்னாலும் தொடரும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த ஜெபக்கூட்டத்தின் ஆரம்பம் முதல் முடிவு மட்டும் உடைய திவ்ய பிரசன்னம் எங்களை வழிநடத்தட்டும். பாடல் வேலை, செய்தி வேலை, ஒவ்வொரு காரியங்களும் உடைய கிருபையின் கரம் கூட இருந்து பிள்ளைகளை வழிநடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் உடைய கரத்திலே தருகிறோம். ஆசீர்வதியும் மகிமைப்படும் இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் பிதாவை. பாடல் தாளிலே முதலாவது பாடல் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு பழைய பாடல். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, உம்மை இன்றும் என்றும் நான் துதித்திடுவேன். காத்தீர் என்னை நீர் கருத்தாக, வலுவாமல் என்னை உமக்காக எடுத்தீர், நீர் என்னையும் உமக்காக கொடுத்தீர் உம்மையும் எனக்காக என்று ஒரு தெரிந்த ஒரு பாடலை நாம் சேர்ந்து கரங்களை தட்டி பாடி இயேசுவின் நாமத்தை இணைந்து மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். காத்தீரே என்னை கருத்தாக, வலுவாமை என்னை உமக்காக. காத்தீரே என்னை கருத்தாக, வலுவாமை என்னை உமக்காக. எடுத்தீர் என்னையும் உமக்காக, எடுத்தீர் என்னையும் உமக்காக. கொடுத்தீர் உம்மையும் எனக்காக. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். தேவா, துதியே துதியே நாங்கள் துதித்திடுவோம். நம்பினோரை காக்கும் தேவா, துதியே துதியே துதித்திடுவேன். நம்பினோரை காக்கும் தேவா, துதியே துதியே துதித்திடுவேன். அம்புவியாவும் படைத்தீரே, அம்ப
அம்பரவுந்தன் வாக்காலே அம்புரியாகும் படைத்தீரே. அம்பரவுந்தன் வாக்காலே எம்பரா எல்லாம் ஈந்தீரே. எம்பரா எல்லாம் ஈந்தீரே. நம்பி நோக்குந்த தயவாலே ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவே. கண்ணின் மணி போல எங்களை காத்தீங்களப்பா. நாங்கள் உண்மை மனதாக போற்றி நாங்கள் துதித்திடுவோம். இந்நாளில் எங்களுக்கு துணை நீ மாத்திரமே. கண்ணின் மணி போல் காத்தீரே எம்மை துதியே துதியே துதித்திடுவே. கண்ணின் மணி போல் காத்தீரே எம்மை துதியே துதியே துதித்திடுவே. அண்ணலே உங்கள் அருளாளே அடியாரை கண் பார்த்தீரே. அண்ணலே உங்கள் அருளாளே அடியாரை கண் பார்த்தீரே. பன்னாயமக்கும் நீர்தானே. பன்னாயமக்கும் நீர்தானே. நாளும் எங்கள் துணை நீரே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவே. நம்புகள் தாக்காதே எம்மை துதியே துதியே துதித்திடுவே. தீயோ நம்புகள் தாக்காதே எம்மை துதியே துதியே துதித்திடுவே. தேவானே உங்கள் சிறகாலே தினமும் மூடி காத்தீரே. தேவானே உங்கள் சிறகாலே தினமும் மூடி காத்தீரே. தீதடுத்தாதும் மறைவினிலே. தீதடுத்தாதும் மறைவினிலே. தேடி உமதடி தங்கிடுவே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவே. அல்லேலூயா அல்லேலூயா. ஆமென். பாடல் தாளிலே இரண்டாவது பாடல். எண்ணி எண்ணி நீ துதி செய்வாய் எண்ணில் அடங்காத அந்த கிருபைகளுக்காய் இன்றும் தாங்கி நடத்தும் அவருடைய புயமே அது இன்ப இயேசுவின் நாமமே என்ற ஒரு தெரிந்த பாடலை சேர்ந்து பாடி நாம் இயேசப்பாவின் நாமத்தை நாம் இணைந்து நாம் மகிமைப்படுத்தலாம். எல்லோருக்கும் தெரிந்த ஒரு பாடல் நாம் சேர்ந்து பாடுவோம். இயேசப்பாவின் நாமத்தை இணைந்து மகிமைப்படுத்துவோம். செய்வார் என்னில் அடங்காத கிருபைகளுக்காய் இன்றும் தாங்கும் நம் புயமே இந்த இயேசுவின் நாமமே. இன்றும் தாங்கும் நம் புயமே இந்த இயேசுவின் நாமமே. எண்ணி எண்ணி துதி செய்வார்.
உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்பில் பதறாதே. உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்பில் பதறாதே. கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைத்தாரே. கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைத்தாரே. எண்ணி எண்ணி துதி செய்வார். யோர்தான் புரண்டு வரும்போ எண்ணற்ற பாருங்களோ. யோர்தான் புரண்டு வரும்போ எண்ணற்ற பாருங்களோ. எலியாவின் தேவன் எங்கே உங்கள் விசுவாச சோதனையில். எலியாவின் தேவன் எங்கே உங்கள் விசுவாச சோதனையில். எண்ணி எண்ணி துதி செய்வாய். உனக்கு எதிராக எழுவும் ஆயுதம் அது வாய்க்காதே போகுமே. உன்னை அழைத்த தேவன் அவர் உண்மையுள்ளவர், அவர் காசெடுத்தவர் நீதியவர். அதை எண்ணி எண்ணி நீ துதி செய்வாய். எண்ணி நடக்காத அந்த கிருபைகளுக்காய் நன்றி அப்பா. ஆமென். உனக்கு எதிராகவே ஆயுதம் வாய்க்காதே. உனக்கு எதிராகவே ஆயுதம் வாய்க்காதே. உன்னை அழைத்தவர் உண்மை தேவன், அவர் தாசற்கு நீதியவர். உன்னை அழைத்தவர் உண்மை தேவன், அவர் தாசற்கு நீதியவர். எண்ணி எண்ணி துதி செய்வாய். என்னில் அடங்காத கிருபைகளுக்காய் இன்று தாங்கும் தம் புயமே. இந்த இயேசுவின் நாமமே இன்றும் தாங்கும் தம் புயமே. இந்த இயேசுவின் நாமமே எண்ணி எண்ணி துதி செய்வாய். அல்லேலூயா அல்லேலூயா. பாடல் தாளிலே 3வது பாடல். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் என்னை அணுக முடியாது, எந்த தீங்கும் என்னை தீண்ட முடியாது. தேவன் எனக்கு ஒளியும் அவர் மீட்புமானார், யாருக்கு நான் அஞ்சிடுவேன். இயேசு என் வாழ்வில் அவர் பலனானார், நான் யாருக்கு பயப்படுவேன். அதில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, இம்மட்டும் உதவின அந்த எபினேசர் அவர் இனியும் நம்மை காத்திடுவார். அல்லேலூயா அல்லேலூயா. இந்த அருமையான வார்த்தைகளை சொல்லி நாம் சேர்ந்து பாடி ஏசப்பாவை நாமத்தை நாம் இணைந்து மகிமைப்படுத்தலாம். பிரைஸ் காட். கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது.
நெருங்காது சாத்தான். ஆமென். நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இயேசு பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. மட்டும் உதவின எபினேசரே, இனியும் காத்திடுவார். மட்டும் உதவின எபினேசரே, இனியும் காத்திடுவார். உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. ஆமென். இந்த உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. தேவனை ஒளியும் நீட்டுமானார், யாருக்கு அஞ்சிடுவேன். தேவனை ஒளியும் நீட்டுமானார், யாருக்கு அஞ்சிடுவேன். அவரே என் வாழ்வில் பலனானார், யாருக்கு பயப்படுவேன். அவரே என் வாழ்வில் பலனானார், யாருக்கு பயப்படுவேன். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் மறவாத என் நேசர் ஒருவர் உண்டு. ஆயனை போல நம்மை அவர் நடத்துகிறவர், அபிஷேகம் செய்து நம்மை காக்கிறவர். ஆமென். தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் மறவாத என் நேசரே. தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் மறவாத என் நேசரே. ஆயனை போல நடத்துகிறேன், அபிஷேகம் செய்கின்றேன். என்னை ஆயனை போல நடத்துகிறேன், அபிஷேகம் செய்கின்றேன். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. மலைகள் குன்றுகள் விலகினாலும் ஆண்டவரே உடைய கிருபை அது ஒருபோதும் மாறாதப்பா. அநாதி சிநேகத்தால் எங்களை இழுத்துக் கொண்டீங்களப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லி பாடுவோமா. ஆமென். மலைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாதுவும் கிருபை.
மலைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாது உன் கிருபை. அநாதி ஸ்நேகத்தால் இழுத்துக் கொண்டீர், அனைத்து சேர்த்து கொண்டீர். என்னை அநாதி ஸ்நேகத்தால் இழுத்துக் கொண்டீர், அனைத்து சேர்த்து கொண்டீர். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் இப்போது அடியேனையும் சாட்சியாக நிறுத்தினபடியால் கர்த்தருடைய நாமத்தை நன்றியில் ஒருத்தர் துதிக்கிறேன். அப்போ சாட்சி சொல்வது என்பது யோசிக்கும் பொழுது ஒரு போதகருடைய செய்தி கேட்டேன். அதில் சாட்சி சொல்வது முக்கியமா, சாட்சி உள்ள வாழ்க்கை வாழுவது முக்கியமா, எது முக்கியம் என்று யோசித்து பாருங்கள் என்று சொன்ன செய்தி கேட்டேன். அதிலேபடி பார்க்கும் பொழுது நான் சிறு வயதிலே கஷ்டப்பட்டு எப்படி வாழ்ந்தோம் என்பது எல்லாருக்கும் தெரியும். அப்போது கஷ்டப்பட்ட சூழ்நிலையில் எல்லாரும் ஒரு சர்ச்சுக்கு போகும்போது ஒரு எந்த மீட்டிங் போனாலும் அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி இப்போ எல்லோரும் நல்ல உற்சாகமாக பண்ணுவாங்க, அப்படி இருப்பாங்க. எல்லோரும் உற்சாகமாக இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் போது அவங்களுடைய ஸ்டேட்டஸ் கூடியும் போது அவங்க ஒரு லெவல் தாண்டி ஒரு இந்த வந்துடுறாங்க. வந்தும்போது அவங்களுக்கு ஒரு நம்ம ஒரு பெரிய ஸ்டேஜுக்கு வந்துட்டோம், இன்னும் நம்ம பப்ளிக்கில் எல்லாரும் முன்னாடி கைத்தட்டி பாட முடியாது, ஒரு அள்ளியில் சொல்ல முடியாது, நமக்கு வெக்கம் வரும், அப்படி வெக்கப்படும் அப்படின்னு சொல்லி அது நம்ம நினைக்கக்கூடாது. நம்ம தாழ்மையில் எப்படி இருந்தோமோ, ஆண்டவர் எப்படி கருத்தாக தேடணுமோ, உயர்வில் அதை விட அதிகமாக தேடணும். அதுதான் ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை. சாட்சி சொல்கிறது பெருசு இல்லை, சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ்கிறது தான் பெருசு. தாவீது ராஜாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் ஆடு மேய்க்கும் போது கஷ்டப்பட்டு ஆண்டவருக்கு ரொம்ப உண்மையாக பாடல் பாடி ரொம்ப வல்லமையாக ஜெபம் பண்ணி இப்போ நிறைய பண்ணார். ஆனால் அதே நேரத்தில் ஒரு ராஜாவை இஸ்ரவேல் தேசத்துக்கு ஒரு ராஜாவான பிறகும் கொஞ்சம் கூட வெட்கப்படவே இல்லை. தன் மனைவி முன்னாடியோ தன்னுடைய நாட்டு மக்கள் முன்னாடியோ எதை பற்றியுமே வெட்கப்படாமல் அவர் சணல் நூறு ஒரு ஏபோத்தை தரிச்சுக்கிட்டு எல்லோரும் முன்னாடியும் ஆண்டோடைய பெட்டிக்கு முன்னாடி கொஞ்சம் கூட எதுவுமே தன்னை பற்றி இப்போ நம்ம ஸ்டேட்டஸ் என்ன, நம்ம நாட்டோடைய அதிபதி, நம்ம எப்படி ஆடலாமா பாடலாமான்னு சொல்லிட்டு எதுவுமே தன்னை பற்றி நினைக்கல. ஆனால் ஆண்டவருக்கு முன்னாடி அவர் தன்னை தாழ்த்தி ஆரம்பத்தில் இப்படி இருந்தாரோ அதே போல் கடைசி வரைக்கும் நடந்துக்கிட்டார். அதே மாதிரி ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழணும்னு ஆண்டவர்களை பிரியப்படுறேன். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். வார்த்தைகளின் பேரில் நீ கவனமாயிருந்து கால் ஊன்றி நில் என்றார். இந்த வார்த்தை அவன் என்னிடத்தில் சொல்லுகையில் நடுக்கத்தோடே எழுந்து நின்றேன். அப்பொழுது அவன் என்னை நோக்கி, தானியேலே, பயப்படாதே, நீ அறிவை அடைவதற்கும் உன்னுடைய தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்துவதற்கும் உன் மனதை செலுத்தின முதல் நாள் துவங்கி உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது, உன் வார்த்தைகளின் நிமித்தம் நான் வந்தேன் என்றார் என்பது. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி நாமத்தினாலே கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் உலக இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற நாமத்திலே உங்கள் யாவரையும் விசேஷமாக அருமையான குடும்பத்தின் பிள்ளைகளையும் வாழ்த்துவதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அருமையான ராஜ்குமார் சாருடைய வீட்டில் இந்த நாளிலே ஆண்களுக்கு சங்கமாக கூடும்படியான கிருபைகளை ஆண்டவர் தந்ததற்காக நான் அவரை ஸ்தோத்திரிக்கிறேன். திருவியபுரம் திருச்சபையின்
தீவிரித்து செயல்படும் ஆண்கள் ஐக்கிய சங்கத்தினர். அந்த காலத்திலேருந்தே திரைபுரம்னா ஆண்கள் ஐக்கிய சங்கம்தான். ஒரு நல்ல ஒரு ஐக்கியம், ஒரு நல்ல ஒரு உந்துதல் ஆண்டவர்களை இன்னும் அதிகமாய் பயன்படுத்துவாராக. கர்த்தருடைய நாள் சமீபம். அவருடைய வேலைக்காக ஆயத்தப்படுகிறதிலே நாம் தீவிர சிந்தையுடையவர்களாக தொடர்ந்து செயல்படுவதற்கு கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கு வேண்டிய கிருபைகளை தருவாராக. ஆண்களிக சங்கத்தின் பொறுப்பாளர்களை வாழ்த்துகிறேன். அருமையான பாடல் வழி நமக்கு பொறுப்பாய் நடத்தி தந்த அன்பு சகோதரர்களுக்காய் நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். தம்பி ஷாம்காக நான் ஆண்டவரை அதிகமாக ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த காலத்தில் இப்படி ஒரு பையனை பார்க்குறது கொஞ்சம் அரிது தான். காலையில் கிரிக்கெட் விளையாட போகணுங்கிறதுக்காக 5:30 மணிக்கு சர்வீஸுக்கு வர பசங்களாம் இருக்காங்க. 5:30க்கு வந்துட்டு போயிட்டா அன்றைக்கி போகிற என்ன செஞ்சிடலாம், கிரிக்கெட் விளையாடலாம். உங்கள் அப்பா உனைய கிரிக்கெட் விளையாட விட மாட்டார் போல இருக்குண்ணே. சரி, பரவாயில்ல. ஆண்டவருக்காக தன் தாளந்துகளை பயன்படுத்த வேண்டும் என்கிற வாஞ்சை இந்த சிறு வயதிலிருந்து இருப்பதற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவருக்காக அல்லது ஆண்டவருடைய பணிக்காக செய்கிற ஒவ்வொரு பணியும் நம்முடைய வாழ்க்கையில் அது வீண் போகாது, அது மிகுந்த பலனை கொண்டு வரும் என்பதிலே சந்தேகமில்லை. அந்த விதத்திலே இந்த நாளிலே அன்பு பிள்ளைகளோடு இணைந்து ஆண்டவர் பாராட்டின நன்மைகளை எண்ணி அவருக்கு நன்றி செலுத்தும் முகமாக இந்த வேளையை நாம் ஒதுக்கி அன்பு பிள்ளைகளோடு குடும்பத்தோடு இணைந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தலை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்முடைய வேதத்தின் ரகசியங்களை நாங்கள் கண்டு உணர்வடைந்து உமக்கென்று பலப்பட்டு ஊழியம் செய்திட எங்களுக்கு கிருபை தாரும். என்னோடு பேசும், எங்களோடு பேசும். உம்முடைய மெல்லிய சத்தத்திற்கு செவி கொடுக்கும் சிந்தையை தாரும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அந்த ஆஃபீஸை க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப ஒரு விளக்கு ஒன்று கிடச்சிது. அந்த விளக்கு அற்புத விளக்கு அப்படின்னு சொல்லி அதில் போட்டிருந்துச்சு. உடனே அந்த பியூன் அதை எடுத்து நல்லா தொடச்சோடனே ஒரு பூதம் வெளியே வந்துச்சு. கேட்டுச்சு, உனக்கு என்ன ஆசைனாலும் சொல்லு, உடனே நான் என்ன செய்கிறேன், நிறைவேற்றுறேன்னு சொல்லிச்சு. அவன் சொன்னான், நான் உடனே கொடைக்கானல் குடும்பத்தோடு போகணுன்னு சொன்னான். உடனே போயிட்டான். இதை பார்த்துக்கிட்டு இருந்தான். பக்கத்தில் இருந்த கிளர்க்கு பார்த்தா, என்னடா இவன் மட்டும் இங்கேயே போயிட்டானே, நம்மளும் போகணும்னு சொல்லி அவனும் அதே மாதிரி தேய்ச்சான். பூதம் சொல்லிச்சு, எங்கே போனோம். இப்போ இவன் சொன்னான், நான் குடும்பத்தோட சிம்லாவுக்கு போகணுன்னு சொன்னான். கொண்டு போயிட்டான். இது ரெண்டும் பார்த்த மேனேஜருக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. இந்த பயலுக்கு வேலையை பாதியிலே போட்டுட்டு இப்படி போயிட்டான்லேன்னு சொல்லி அவனும் இந்த விளக்க தேய்ச்சான். இப்போ பூதம் கேட்டுச்சு, என்ன உனக்கு வேணும்னு சொல்லிச்சு. போன 2 பேரும் உடனே இங்கே வரணும்னு சொன்னேன். நிறைய நேரத்தில் நம்ம வாழ்க்கை அதிர்ஷ்டத்தை நம்பியே இருக்குது. அதிர்ஷ்டத்தை நம்பி இல்லை, ஆண்டவரை நம்பி நான் வாழ வேண்டும். இன்றைக்கு நான் வாசிக்க கேட்ட வேத பகுதியிலே தானியேலை குறித்து தியானிக்கிறோம். தானியேல் அப்படின்னா த ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் காட் அப்படின்னு பேர் அவனுடைய அர்த்தம். தேவனின் நியாய தீர்ப்பு. ஆண்டவருக்கு மிகவும் பிரியமான ஒரு மனிதனாக அவன் தன்னை முன்னிலைப்படுத்தினான். ஒருவேளை உங்களுக்கும் எனக்கும் கிடைச்ச ஒரு வாழ்வில் அன்னை அருமையான சாட்சி ஆரம்பித்தாங்க. மிகவும் கடினமான ஒரு பாதை கர்த்தர் உயர்த்தி கொண்டு வந்திருக்கிறார். சொல்லுவதல்ல, வாழ்வதே முக்கியம் என்று சொன்னார்கள். உண்மைதான். தானியேலுக்கு வாலிப பிரயத்தில் அவனை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அந்நிய தேசத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. சிதேக்கியா ராஜாட்ட எரேமியா அடிக்கடி சொல்லிட்டே இருந்தான், நீ வழியை திருப்பிக்கோ, ஆண்டவர் பக்கம் வா. ஒருத்தரும் கேட்கல. அதுக்கு முன்னாடி இந்த தீர்க்கதரிசி சொல்லி பார்த்தாங்க, ஒருத்தரும் ஒன்றும் கேட்கல. கடைசியில் நியாய தீர்ப்பு வந்தது. எங்கே வந்துருச்சு? பக்கத்து பட்டணத்துக்கு வந்துருச்சு. ராஜ்யம் 2ஆ பிரிஞ்சிருந்துச்சு. வட ராஜ்யம், தென் ராஜ்யம் சொல்லி. தென் பகுதியில் இருக்கிறது எருசலேம், வட பகுதியில் இருக்கிறது சமாரியாவை மையமாக கொண்ட இஸ்ரவேல். இந்த எருசலேமில் 2 கோத்திரங்கள் தான் இருந்தது. ஒன்று ரூபன் கோத்திரம், இன்னொன்று யூதா கோத்திரம். மற்ற 10 கோத்திரமும் வடக்க இருக்கு. வடக்க பிடிச்சிட்டு போயிட்டாங்க முதவே. அப்போ கூட இவங்களுக்கு என்ன வரல? உணர்வு வரல. ஆண்டவரை பின்பற்றுங்கிற என்ன வரல. ஆண்டவர் திரும்ப திரும்ப ஊழியர்கள்லாம் அனுப்பிக்கிட்டே இருக்கார், போய் சொல்லுங்க சொல்லுங்கன்னு. அவன் கேட்கவே இல்லை. கடைசியில் எருசலேம் முற்றுகை போடப்பட்டது.
சிக்குண்டது, பிடித்து கொண்டு போனார்கள். சிதைக்கியாட்ட எரேமியா சொல்லுவார், முதவே ஆண்டவருடைய சித்தம் இதுதான், நீங்கள் விட்டு கொடுத்துருங்க, நீங்கள் போயிருங்க அப்படின்னு சொல்லுவார். உடனே சிதைக்கியாவுக்கு கூட வச்சிருந்த தீர்க்கதரிசிகள் கொஞ்சம் பேர் இருந்தான். ஏன்னா அவரை துதிப்பாடினா இவனுக்கு ஏதாவது காசு கிடைக்கும்னு நினச்சி ஆதாயத்துக்காக பொழப்ப ஓட்டினவன். அவன் சொன்னான், அப்படிலாம் கிடையாது, இந்த எரேமியா பைத்தியக்காரன், அவன் சொல்லலாம் நம்பாதீங்கன்னு சொன்னான். இன்னும் ஒருபடி மேலே போய் அவனை அரைஞ்சானுங்க, அடித்தாங்க, துன்பப்படுத்தினாங்க, தூக்கி கொண்டு போய் கிணத்துல போட்டாங்க. என்னெல்லாம் உபத்திரப்படுத்தணுமோ. சிதைக்கியா ராஜாவே ஒரு கட்டத்தில் சொல்கிறார், இவனுக்கு வருத்தத்தின் அப்பத்தை கொடுக்குன்னு சொல்லிட்டார். அப்படின்னா கொஞ்சோண்டு தான், ரேஷன் மாதிரி தான், கொஞ்சோண்டு தான் சாப்பாடு தருவாங்க. அது கிடைக்கிற ஏன்டா சாப்பிட்றதுக்கு சாப்பிடாமலே இருக்கலாம், அப்படிப்பட்டு அவனை ரொம்ப கஷ்டப்படுத்தினாங்க. எரேமியா சொன்னா, நீ ஆண்டவரோட எதிர்த்து நிற்காத, 70 வருஷம் அந்த அடிமைத்தனம் தான் ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ போய் தான் ஆகணும். இது கேட்க கேட்க அவங்களுக்கு எரிச்சல் அதிகமாச்சு. அது எப்படி, நாங்கள் கடவுளை நம்ப தான் செய்கிறோம், கடவுளை தொலை தான் செய்கிறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனால் அங்கே அந்தரங்கத்தில் நிறைய பாவங்கள் இருந்தது. அந்நிய தேவதைகளை, அந்நிய தெய்வங்களை வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. கொடுமை என்னென்னா, ஆலயத்துக்குள்ளேயே கொண்டு வந்து வச்சு வணங்க ஆரம்பிச்சிட்டான். ஆண்டவர் எவ்வளோ சொல்லி பார்த்தாரு, எரேமியா மூலமாக வந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை அவங்க கேட்கவே இல்லை, அசட்டு பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அவன் சொன்னான், நிச்சயம் தான் நடக்க போகுது. அப்போ இன்னும் அவனை பலமாக தாக்குனாங்க. அவன் சொன்னான், சிதைக்கியா, அவன் சொன்னான், ஒருத்தன் சொன்னான், அவங்களுடைய நுகத்தடியை கர்த்தர் முறித்து போடுவார், அடையாளம்லாம் சொன்னான். அவன் சொன்னான், இல்லை, அவன் கையில் விலங்கு போட்டு கூட்டு போக போகிறாங்க, நீ இப்பயே போனால் பிழைச்சிக்கிட்ட, இல்லைன்னா கஷ்டம். அவன் கேட்கல. கடைசியில் நேபுகாத்நேச்சார் பெரிய சவுண்டியர் சேனைகள் வந்து தேசத்தை, பட்டணத்தை சூறையாடினது, எருசலேம் தீக்கிரையாக்கப்பட்டது, அதன் ஆலயங்கள், பொக்கிஷங்கள் எல்லாம் களவாடப்பட்டது. சிதைக்கியா கைதுண்டான். கைது செஞ்சது மட்டும் இல்லை, அவன் கண்ணையும் பிடிங்கிட்டாங்க. சொன்னான், அன்றைக்கி நான் சொன்ன வார்த்தையை கேட்டிருந்தா அவனுக்கு கண்ணு மிச்சமாக இருக்கும், இப்போ உனக்கு கண்ணு என்ன செஞ்சு போயிடுச்சு. சொல்லுவாங்கள்ல, சூரியன் கண்ணு கெட்டதுக்கப்புறம், ஆமாம், உனக்கு கண்ணு கெட்டு போச்சு, நான் சொல்கிறத நீ கேட்கலையே. விலங்கிட்டு அழைத்து சென்றப்பட்டார்கள். அப்படி அழைத்து செல்லப்பட்ட வாலிபர்களில் ஒருவன் தான் இந்த தானியேல். ஆனால் ஒரு வித்தியாசம், மற்றவங்களுக்கும் தானியேலுக்கும் அவன் கூட இருந்தவங்களுக்கு வித்தியாசம். அவர்கள் கர்த்தருக்கு பயந்தவர்கள், கர்த்தரை சார்ந்து கொண்டவர்கள், கர்த்தருக்கென்று வாழ வேண்டும் என்று சொல்லி தீர்மானம் பண்ணினவர்கள். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கர்த்தருக்கு உரியவர்களாக, ஆண்டவருக்கென்று வைராக்கியம் கொண்டு வாழுகிறவர்கள். அவங்க எதிரி தேசத்துக்கே போனாலும் கர்த்தர் அவங்களை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. அவங்கள விடவே இல்லை, கைவிடலை. கர்த்தருக்காக தீர்மானம் பண்ணினவர்கள், தீர்க்கமாக வாழ்ந்தவர்கள். ஒரு சில விஷயங்கள் அவங்க வாழ்க்கையில் செஞ்சதே கிடையாது, செய்யவும் போகிறது கிடையாது. நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்குள்ளே சில கட்டுப்பாடுகளை வைத்து கொண்டார்கள். எதற்கு? ஆண்டவரை பின்பற்றுவதற்கு ஒரு சில கட்டுப்பாடுகளை வகுத்து கொண்டார்கள். உங்களுக்கு தானியேலுடைய சரித்திரம் உங்களுக்கு நல்லா தெரியும். நிறைய பேர் அந்த முந்தின வரைக்கும் படிப்போம், 5ஆவது அதிகாரம் 6ஆவது வரைக்கும், அதுக்கப்புறம் வாசிக்க மாட்டோம், ஏன்னா புரியாதுன்னு விட்டுருவோம். அந்த தானியேல் அவர்களுக்குள்ளே எப்படிப்பட்ட கட்டுப்பாடு பண்ணி கொண்டார்கள்? தங்களை தீட்டுப்படுத்தக்கூடாது. அந்த வார்த்தையை பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். போஜன பதார்த்தினால் தங்களை என்ன செய்யக்கூடாது? தீட்டுப்படுத்தக்கூடாது. தேவர் இந்த பேலஸ். அடிமைக்கு இப்படிப்பட்ட ஒரு வாழ்வு கிடைப்பது என்பது அரிதான காரியம். இவங்க அடிமையாய் புறப்பட்டு அந்நிய தேசத்திலே சென்றிருக்கிறார்கள். ஆனாலும் அங்கே போய் என்ன செய்கிறாங்க? கர்த்தருக்கென்று வைராக்கியம் பாராட்டுகிறார்கள். அவனும் அவன் கூட இந்த நண்பர்கள் ரொம்ப விரல் விட்டு சொல்லிடலாம் இல்லை, சாத்ராக், மேஷக், ஆபேத்நேகோ. அவங்க புசிப்பதிலே கட்டுப்பாடு. இதில் என்னையா இருக்குது? வெளியே இருக்கிற மக்களுக்கு சாப்பாடு கிடைக்க மாட்டேங்குது, அவனுக்கு அரண்மனையில் நல்ல சாப்பாடு கிடைக்குது, அவன் பாட்டுக்கு சாப்பிட்டு ராஜ வாழ்க்கை வாழலாம் சொல்கிறான். இல்லை, இதை நாங்கள் உண்ணுவதினால் விக்கிரகங்களுக்கு படைத்ததை நாங்கள் சாப்பிட மாட்டோம், எங்களுக்கு பருப்பு கறி கொடுங்க போதும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆரோக்கியம் என்பது உணவில் இருக்கிறது என்று நாம் கருதுகிறோம். அவன் சொன்னான், ஆரோக்கியம் என்பது ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறது என்பதை சொன்னான். சாப்பாடு இல்லைங்க, இதுக்கு பின்னாடி ஆண்டவர் இருக்கிறார். ஒரு பெரிய சத்தியம் இருக்குது. இன்றைக்கி சாப்பாடை வச்சு பெரிய மார்க்கெட் நடந்துக்கிட்டு இருக்குது. சாப்பாடை வச்சு இன்றைக்கி பெரிய அரசியல் நடக்குது. சாப்பாட்டை வச்சு இன்றைக்கி இந்த சர்க்கரை வியாதின்னு ஒன்று கொண்டு வந்து இன்றைக்கி அதை வச்சு பெரிய லாபம் ஈட்டு கொண்டிருக்கிற பெரும் பணக்கார முதலைகள்லாம் இருக்கிறார்கள். ஆனால் அவன் சொன்னால், இந்த சாப்பாடை வச்சு நான் என்னை தீட்டுப்படுத்த முடியாது, நான் கர்த்தருக்கென்று உருவாக்கப்பட்டவன். வாழ்க்கையில் அநேக சோதனைகளை கடந்து வருகிறார்கள்.
அக்கினி சூழிலே நண்பர்கள் போடப்பட்ட போதும் கூட ஆண்டவருக்கென்று துணிந்து நின்றார்கள். ராஜாவை பார்த்து சவால் விடுறாங்க, இந்த தீயிலேருந்து எங்களை தப்பு வைக்க எங்கள் ஆண்டவர் வல்லவர். அப்படி இல்லைன்னாலும் நீ ஏன் வணங்கலன்னு கேட்டால் அவன் சொல்லணும், ஐயா நான் வணங்கிறேயான்னு சொல்லணும். அவன் சொன்னான், உனக்கு பதில் சொல்லணும்னு அவசியமே இல்லை. அந்நிய தேசத்திலே அரசன் முன்பாக இப்படி தைரியமாக நின்று பதில் சொல்வதற்கு இந்த துணிவு எங்கிருந்து வந்தது? அது ஆண்டவரிடத்திலிருந்து வந்தது. அவர் சொன்னார்கள், ஒருவேளை இந்த அக்கினி ஜுவாலையிலிருந்து தப்பு வைக்க எங்கள் ஆண்டவர் வல்லவர். ஒருவேளை தப்பு வையாமற் போனாலும் நாங்கள் என்ன செய்ய போவதில்லை, நீ சொல்லுகிற காரியத்தை செய்ய போவதில்லை. துணிந்து நின்றார்கள், சாட்சி பெற்றார்கள். இப்போ அடுத்த சோதனை தானியேலுக்கு வருது. தானியேல் ஆண்டவரை ஆராதிக்கின்றான். இப்போ இவனை எப்படியாவது குற்றம் பிடிக்கணும் என்று நினைத்தவர்கள், நான் ஏற்கனவே சொன்னேன், அவனுக்கு என்ன பேருக்கு என்ன அர்த்தம், என்ன பேருக்கு அர்த்தம் என்னது? தானியேல் பேருக்கு அர்த்தம் என்னது கேட்குதா? சரி, ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் காட், தேவனுடைய நியாய தீர்ப்பு. இப்போ இவனை நியாயம் தீர்க்க வர்றாங்க. என்ன சொல்கிறாங்க? அவன் கூட இருக்கவனெல்லாம் இவனை எப்படியாவது தள்ளணும், எப்படியாவது காலி பண்ணணும்னு முடிவு பண்ணுறாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் நல்லா வேலை செய்கிறப்ப எல்லாரும் பாராட்டுறாங்கன்னு நினச்சி சந்தோஷப்படாதீங்க. பின்னாடி கொஞ்சம் பேர் கூலி வெட்டிக்கிட்டே இருப்பான். நமக்கு அது தெரியாது, தெரிய வேண்டிய அவசியமும் இல்லை. ஏன்னா அது பின்னாடி போகணுன்னு அவசியம் இல்லை. ஆண்டவர் சார்ந்துக்கிட்ட போதும், அவர் பார்த்துக்கிடுவார். இவன் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுறான். காலை, மதியம், அந்தி வேலை, 3 வேலையும் டெய்லி ஜெபம் பண்ணுறான். இப்போ இதை வச்சு தான் ஒரு ட்ராப் உண்டு பண்ணுறாங்க. அவன் சொல்கிறான், ராஜாட்ட போய் ரொம்ப நல்லபடியாக சொல்கிறான், ராஜா உங்களை போல பெரிய வல்லமையுடையவர் யாரும் கிடையாது, தேசத்தில் ஒரு சட்டத்தை போடுங்க, 30 நாள் ஒருத்தனும் யாரும் என்ன செய்யக்கூடாது, வேறு தெய்வத்தை கும்பிடக்கூடாது, உண்மை மட்டும்தான் கும்பிடணும். அப்படி மீறி கும்பிட்டா எங்கே கொண்டு போய் போட்டுறணும்? சிங்கக்கவியில் கொண்டு போய் போட்டுறணும். கொஞ்சம் இது கற்பனையான கதை இல்லை, உண்மையாக நடந்தது. கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. இப்படி ஒரு சட்டம் வந்துச்சுன்னா இந்த கூட்டத்துக்கு எத்தனை பேர் வந்திருப்போம்? மனசை தொட்டு சொல்லணும். இப்படி ஒரு சட்டம் போட்டிருந்தாங்கன்னா இந்த கூட்டத்துக்கு எத்தனை பேர் வந்திருப்போம் நம்ம யோசித்து பார்க்கணும். ஆனால் தானியேல் அந்த சட்டம் கையெழுத்து, ஏன்னா நீங்கள் கவனிச்சுக்கோங்க, தானியேல் இஸ் ஒன் ஆஃப் த பிரைம் மினிஸ்டர். அந்த தேசத்துடைய பிரதான மந்திரியில் அவன் ஒருத்தன். ஆண்டவர் ஒன்று அவ்வளோ தூரத்துக்கு வைத்திருக்கிறாரு. அவன் நினச்ச அந்த சட்டத்தை ஒரு நிமிஷத்தில் போய் மாற்றிருக்கலாம். ஐயா அப்படிலாம் போடாதீங்க, தப்பு சொல்கிறாங்க சொல்லிக்கலாம். அவன் அதெல்லாம் கேட்கல. அந்த பத்திரத்திற்கு கையெழுத்திட்ட போதும் என்பதை அறிந்த போதும், அந்த வேதத்தில் வார்த்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக சொல்லுது. அவங்க அந்த சட்டம் இயற்றப்பட்டது என்று அறிந்த பின்பும் தான் முன்பு செய்த வந்தபடியே அப்படி சொல்லுது. 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் தானியேலோ வென்றால் என்று சொல்லி சொல்லுகிறார். தானியேலோ வென்றால் அப்படின்னா இட் இஸ் an எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டேட்மெண்ட். எல்லாரும் போயிட்டான், ஆனால் தானியேலோ அப்படின்னா அவன் மட்டும் தானியேலோ வென்றால் சற்று வித்தியாசமாக செயல்படுகிறான். என்ன சொல்கிறான் பாருங்க, அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன்பு செய்து வந்தபடியே தினமும் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். நமக்கு ஒரு அர்ஜென்ட் வேலை வந்தாலே ஜெபத்தை தான் என்ன செஞ்சிடறோம், காவு கொடுத்துட்றோம். காவு கொடுக்கறது எதை தான்? ஜெபத்தை தான். நான் ஆண்டுகிட்டே சொல்கிறோம், ரொம்ப டயர்டாக இருக்க ஆண்டவரே, காலையில் பூரா வேலை பார்த்துட்டு வந்துட்டேன், நமக்கு தெரியும், அதனால் நான் போரை மூடி படுத்துக்கிறேன், நாளைக்கு உங்களை பார்த்துக்கிறேன், என்னை விட்டுருங்கன்னு சொல்லிடுறோம். தானியேல் அவனுக்கு ஒரு இக்கட்டான சூழல் வருகிறது. கூட சொல்லியிருக்கலாம், கவனமாக இருந்துக்கோ, உன்னையை மட்டும் பிடிக்கிறதுக்காக இந்த சட்டத்தெல்லாம் போட்டு வச்சுருக்கானுங்க, ரொம்ப ஜாக்கிரதை. தானியேலோ வென்றால் தான் முன்பு செய்து வந்தபடி இந்த பத்திரத்திற்கு கையெழுத்து என்று தெரிந்த பொழுதும், தெரியாமலாம் இல்லை, he knows அப்படின்னு என்ன அர்த்தம்? he did it deliberately. எனக்கு அந்த சட்டம் போட்டான் என்ன, எதை போட்டான் என்ன, நான் நிறைய நேரத்தில் நான் யோசித்து பார்ப்பேன். இந்த தெருவில் இறங்கி போராடுறாங்க, ஐயோ சிறுபான்மையினர் கிறிஸ்தவத்திற்கு இப்படி செய்கிறார்கள், அப்படி செய்கிறார்கள். ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர்கிட்ட போங்க, முழங்கால் போடுங்க, உங்களை ஒடுக்குங்க. ஏன் இப்படி நடக்குதுன்னு கேட்டு பாருங்க. அவன் எங்கே கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், எருசலேமுக்கு நேராக
அப்படின்னா அந்த திசையில் தான் கடவுள் இருக்காரு? இல்லை, அவன் உள்ள அங்கே இருக்குது. அவன் தான் அங்கே இருக்கிறான். அவன் உள்ள எங்கே இருக்கு? எருசலேம் இருக்கு. அவன் ஊர் நாசமாக போச்சு. தேவன் தந்த வாக்கு பண்ணி கொடுக்கப்பட்ட அந்த தேசம் இப்பொழுது பாழாய் கிடக்கிறது. கைவிடப்பட்டவர்கள் மாத்திரம்தான் அங்கே இருக்கிறாங்க. கதற ஆண்டவர்கிட்ட டெய்லி ஜெபம் பண்ணுற, ஆண்டவரே ஏன் இந்த நிலைமை? அவன் சொல்கிறான், நான் அன்றைக்கே ஜெபம் பண்ணியிருக்கணும், நான் விட்டுட்டேனே. பலகணிகளை திறந்து தாம் முன்பு செய்து வந்தபடியே 3 வேளையும் ஆண்டவர்கிட்ட மன்றாடுவது தான் அவனுடைய வேலை. வாழ்க்கையில் அவனிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம் இருக்கிறது பிரியமானவர்களே. இன்றைக்கு நம்முடைய தேசம் பாழடைந்து கிடக்கிறது. இந்த தேசத்திற்காக திறப்பிலே நிற்பதற்கு உங்களையும் என்னையும் ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறார். திறப்பிலே நிற்கிறோமா? அழுகிறான் ஆண்டவர்கிட்ட. உங்களுக்கு தெரியும், அந்த எஞ்சி கதை தெரியும். அவன் ஜன்னலில் மூடிட்டு ரகசியமாக ஜெபம் பண்ணலை, ரகசியமாக கைத்தட்டலை, ரகசியமாக அல்லேலூயா சொல்லலை, கோடு வேடெல்லாம் வைக்கலை, ஓப்பனாக தான் செய்கிறான். சேர்ந்தா என்ன நடக்கும்னு அவனுக்கு தெரியும், செஞ்சா என்ன சம்பவிக்கும் தெரியும். எங்கே கொடுத்துக்கி போட போகிறாங்க? சிங்க கபில போட போகிறான். தெரியுமா? தெரியாது, எல்லாம் தெரியும். He knows. He made a decision. இந்த தானியேல் புஸ்தகத்துக்கு ஒருத்தர் தலைப்பு கொடுத்திருந்தார், டிசிஷன் determines destination. நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு தீர்மானமும் தான் உங்கள் எதிர்காலத்தை முன்குறிக்கிறது, வகை இருக்கிறது என்று சொல்கிறார். அவன் நினைச்சான் கட்டாயம் இது நடக்கும். அவனுடைய பார்வை வேறு விதமாக இருந்தது. அவங்களாம் நினைச்சாங்க வாழ்வு அதோட முடிஞ்சதுன்னு சொல்லி. அவன் நினைச்சான் கூட இருக்கிறது ஆண்டவர், அவர் பார்த்துக்கிறாங்க. ஏன்னா பேர் அதானே, தேவனுடைய நியாய தீர்ப்பு, காட்ஸ் ஜட்ஜ்மெண்ட். கடைசியில் இவனை பிடிச்சி கொண்டு போய் சொன்னாங்க, ராஜாட்ட சொன்னாங்க, நீங்கள் தானே சட்டம் போட்டீங்க. மாட்டிக்கிட்டான். யார்? தானியேல் மாட்டிக்கிட்டான். கொண்டு வந்தார்கள். ராஜாவுக்கு இவனை எப்படியாவது காப்பாற்றணும்னு எண்ணம், காப்பாற்ற முடியல. ஏன்னா போட்டது, சட்டம் போட்டது அவன் தான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியம் 2. உங்களுக்கு இந்த தேசத்தின் ராஜாவே தெரிஞ்சிருந்தாலும் பல நேரங்களில் உங்களை காப்பாற்ற முடியாது. நம்ம நினச்சிக்கிறோம் நமக்கு பெரிய ஆளை ரெக்கமெண்டேஷன் பிடிச்சிக்கிட்டா அவர் நம்மளை காப்பாற்றிடுவார். அவ்வளோ பெரிய ஆளை பிடிச்சிருந்தாலும் அவராலையும் உங்களுக்கு என்ன செய்ய முடியாது? ஒன்றும் செய்ய முடியாது. எங்கேருந்து வரணும்? மேலே இருந்தால் உத்தரவு வரணும். இப்போ பிடிச்சாங்க, கொண்டு போனாங்க, சொன்னார், ஆமாம் நான் தான் சட்டம் போட்டேன், இவனை தூக்கி எங்கே போடுங்க? ஜெயிலில் போட்டுங்க, சிங்க கபியில் தூக்கி போடுங்க. போட்டாங்க. நம்மளாம் புலம்பியிருப்போன்னா எனக்கே இந்த பாடா. திருமணத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லுவோம், ஐயோ நான் இவ்வளோ சாதித்தேன், இவ்வளோ செஞ்சேன், என்னை எப்படி பண்ணிட்டாங்களே, என்னை எப்படி செஞ்சுட்டாங்களே. எங்கே நான் வானத்தில் தான் கூச்சிங்க, எங்கே தான் இருந்தீங்க? அப்படி தான் செய்வாங்க. எதிர்பாருங்க. நான் இந்த வார்த்தைகளை சொல்கிறேன்னா இவ்வளவும் அனுபவிச்சுட்டு சொல்கிறேன். நிறைய நேரங்களில் நம்ம நினைப்போம் நம்ம தான் ரொம்ப ஸ்பெஷல். இல்லை, கடவுள் தான் ஸ்பெஷல். அவர் இதை அனுமதிக்கிறாருன்னா ஒப்பு கொடுத்துருங்க. சரி ஆண்டவரே, உங்கள் கையில் கொடுத்துட்டேன், நீங்கள் செய்யுங்க. தானியேல் ஒப்பு கொடுத்துட்டான். தூக்கி போடுவாங்க தெரியும், தெரிஞ்சு ஒப்பு கொடுத்தான். போடுங்க சாமி, போட்டு போகிறான். ராஜாட்ட போய் சண்டை போடலை. எங்கேயாவது இருக்கா? நான் உனக்கு எவ்வளோ வேலை செஞ்சு கொடுத்தேன், எவ்வளோ உண்மையாக இருந்தேன், ஒரு பைசா லஞ்சம் வாங்கினேன்னா, என்னைய போய் இப்படி தண்டிக்கிறீர அப்படி சொன்னானா? சொல்லலை. நம்ம போடுவோம் சண்டை, ஆதங்கப்படுவோம், அழுவோம், புரளுவோம், ஐயையோ நம்ம இப்படி பண்ணிட்டானே. இந்த ராஜாவே இப்படி தான், பணக்காரனே இப்படி தான், எல்லாம் பேசுவோம். ஒன்றுமே சொல்லலை, தூக்கி போட்டாங்க, போயிட்டான்ல. இப்போ தூக்கம் யாருக்கு வர மாட்டேங்குது? ராஜாவுக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. சரிதான். யூ ஷுட் டிஸ்டர்ப் சம்படி, யுவர் லைஃப் ஷுட் டிஸ்டர்ப் சம்படி. உங்கள் வாழ்க்கை பலருடைய கனவுகளை அல்லது தூக்கத்தை கெடுக்கணும். அப்படின்னா பாசிட்டிவாக எடுத்துக்கோங்க. இவனால ஒரே தொல்லையாக இருக்கிறான், அப்படி இல்லை. ஐயோ இவ்வளோ ஒரு அடிமையான மனிதனை நம்ம இப்படி பண்ணிட்டேனே, அவனால் இருக்க முடியல. நம்ம வாழ்க்கை நம்ம பூரா நெகட்டிவாகவே வளர்ந்து பழகிட்டோம்ல. அவனுக்கு பாசிட்டிவ், அவன் உள்ளே போயிட்டான். நீங்கள் இந்த ராஜா காலங்காத்தால விடியலுக்கு முன்னாடி எழுந்திரிச்சு எங்கே ஓடுறான்? சிங்க கவிக்கு ஓடுறான். அவனுக்கு என்ன தெரியுமா? தானியேலை விட இப்போ அவனுக்கு விசுவாசம் வந்துருச்சு. யார் மேலே விசுவாசம் வந்துருச்சு? ஆண்டவர் மேலே விசுவாசம் வந்துருச்சு. நீங்கள் போய் 100 வார்த்தை சொல்கிறதுக்கு பதிலாக ஒரே ஒரு டிசிஷன் தான். He knows very deliberately that God is able
இப்போ அந்த விசுவாச வார்த்தையை ராஜா சொல்கிறான், என் தாசனாகிய தானியேலே, ஜீவன் அவனுடைய இந்த ஆண்டவர், நீ ஆராதிக்கிற ஆண்டவர், இந்த ஜீவனுள்ள ஆண்டவர் சிங்கங்களின் வாய்க்கு தப்புவிக்க வல்லவராக இருந்தாரா? எப்படி கேட்குறான் பாருங்க. அப்போ அவன் சொல்கிறான், ஆண்டவரே, அவன் சொல்ல, ராஜாவே, சிங்கங்களின் வாய்க்கு தப்புவிக்க என் தேவன் வல்லமை உள்ளவராக இருந்தார் சொல்லிட்டு சொல்கிறான், நான் அவருக்கு முன்னாலேயும் உமக்கு முன்னாலேயும் ஒரு நீதிகேடு செய்தது இல்லை. சொல்ல வேண்டிய நேரத்தில் தான் சொல்லணும். எல்லா நேரத்துலையும் நான் நல்லவன் உங்களை பற்றி என்னை பற்றி நான் சொல்லக்கூடாது, அது மற்றவங்க சொல்லிக்கிடுவாங்க. அவனை வெளியெடுத்தாங்க. கவனித்து பாருங்கள், ஒரு அந்நிய தேசத்தில் அடிமையாக போனவன், அரசவையில் உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்தவன், அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்று தான். என்ன தெரியும் அவனுக்கு? அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்று தான். என்ன தெரியும்? ஆண்டவர் மட்டும்தான் தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ ஆண்டவரை பிடிச்சுவாங்க. The life secret is always lies with God. நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த உலகம் சக்ஸஸ்ஃபுல் மேனை தேடிக்கிட்டு இருக்கு, ஆனால் ஆண்டவர் பர்பஸ்ஃபுல் மேனை தேடுறாரு. அவர் லைஃப் ஷுட் பி அ பர்பஸ்ஃபுல் லைஃப். தட் வில் பிரிங் த சக்ஸஸ் இன் யுவர் லைஃப். ஆண்டவர் என் வாழ்க்கையில் என்ன நோக்கம் வச்சிருக்கிறார், என்ன திட்டம் வச்சிருக்கிறார், என்ன சுத்தம் வச்சிருக்கிறார், அதுக்கு நான் ஒப்பு கொடுத்து வாழ்வேன் என்றால் கடைசியில் நின்று சொல்ல முடியும், திரும்பி பார்த்து, என் வாழ்க்கை ஆண்டவரால் பயன்படுத்தப்பட்டது. ஐ ஆம் த பர்பஸ்ஃபுல் மேன், ஸோ ஐ ஆம் த சக்ஸஸ்ஃபுல் மேன். ஏன்னா நிறைய பேருக்கு தெரியல, எங்கே போய்கிட்டு இருக்கோம், என்ன செய்ய போகிறோம் தெரியல, அதுக்கு அடுத்து என்ன செய்ய போகிறோம் தெரியல. தானியேல் வாழ்க்கையில் அப்படி இல்லை. தானியேல் என்ன செய்கிறான்? தானியேல் ஆண்டவருக்கு பிரியமாக தன்னை ஒப்பு கொடுத்து வாழ்ந்ததினாலே அவனை காப்பாற்றுறார். சிங்கங்களின் வாய் ஆண்டவர் கட்டி போடுகிறார். ராஜா ஒரு பெரிய லெட்டர் எழுதுறான். நமக்கு அடுத்தது தான் ஞாபகம் இருக்கும், என்ன அடுத்தவனை எப்படி பழி வாங்கலான்னு சொல்லி. தானியேல் அப்படி சொல்லியிருப்பான்னு நினைக்கிறீங்களா? சொல்லியிருக்க மாட்டான். அவனெல்லாம் பிடிச்சி தூக்கி போடுங்க, அதெல்லாம் சொல்லல. அவன் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? இல்லை. இவ்வளோ அநியாயம் பண்ணாங்க, அவனை பழிக்கு பழி வாங்கணுங்க, அவனுக்கு அந்த சிந்தையெல்லாம் கிடையாது. இப்போ ராஜா தொடப்பட்டுட்டான். ராஜா எழுதுறான். ராஜா என்ன எழுதுறான்? இந்த தேவன் தான் உண்மையுள்ள தேவன், தானியேலின் தேவனே உண்மையுள்ள தேவன். எங்கே எழுதுறான்? சமஸ்த ராஜ்யத்துக்கும் செய்தி அனுப்புகிறான். என்னால் தீர்மானிக்கப்பட்டது. என்ன தீர்மானிக்கணும்? அவரை தான் நீங்கள் என்ன செய்யணும்? எல்லாரும் வணங்கணும். எப்படி சுவிசேஷம் போது பாருங்க, எப்படி நற்செய்தி போது பாருங்க. ஒரு மனிதனுடைய கீழ்ப்படிதல், ஒரு மனிதனுடைய விசுவாசம், ஒரு மனிதனுடைய அர்ப்பணிப்பு, ஒரு மனிதனுடைய தீர்மானம் பெரிய ஆளுமை என்று நினைத்து கொண்டிருக்கிற கல்தையர், பெர்ஷியர், அவருடைய சாம்ராஜ்யங்களை அசைத்தது. ஆண்டவருடைய நாமம் அங்கெல்லாம் புகுந்து சென்றது. ஆண்டவரை அறிந்து கொள்ள ராஜாவே கடிதம் எழுதுகிறான். தானியேல் தன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரோடு அதிக நேரத்தை செலவிடுகிறான். இங்கே நம்ம வாசிக்கிறோம், தானியேலுக்கு என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி 9வது அதிகாரத்திலிருந்து நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் எதிர்காலத்தை எல்லாம் அவனுக்கு விளக்கி காட்டுகிறார். தரிசனங்கள் மூலமாக அவனுக்கு நடக்க போகிற சம்பவங்களை எல்லாம் அவர் அவர்களுக்கு எடுத்து கூறுகிறார். 9வது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, 9வது அதிகாரத்தில் 1-2 வசனங்கள். கல்தையருடைய ராஜ்யத்தின் மேல் ராஜாவாக்கப்பட்ட மீதிய குலத்தனாகிய அகாஸ்வேர்வின் புத்திரனாகிய தரியு ராஜ்யம் பண்ணுகிற 1ஆம் வருஷத்தில், இந்த வேதத்தில் ஏன் இந்த தேதி டைம்லாம் போடுறாங்க அப்படின்னா, இட் ஹேப்பன், நடந்தது, நீங்களும் நானும் புரிஞ்சுக்கிறதுக்காக. ஏதோ கற்பனை காவியமாக இது படைக்கப்பட்டதல்ல, உண்மையிலே நடந்தவைகள், அவைகளை புரிந்து கொள்ளுங்கள் சொல்கிறாங்க. தானியேல் ஆகிய நான் எருசலேமின் பாழ்கடிப்புகளை நிறைவேற்றி தீர்ந்து 70 வருஷம் செல்லும் என்று கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியோடு சொல்லிய வருஷங்களின் தொகையின் புஸ்தங்களால் அறிந்து கொண்டேன். சரி, அடுத்த வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். நான் உபவாசம் பண்ணி இரட்டிலும் சாம்பலில் உட்கார்ந்து தேவனாகி ஆண்டவரே ஜெபத்தினாலும் விண்ணப்பத்தினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கி. மேலே வாழ்க்கையில் எந்த உயரத்துக்கு போனாலும் ஒரு சில விஷயங்களை மறந்துடக்கூடாது, மாற்றவும் கூடாது. அதில் ஒன்று இதுதான், தேவனை தேடுவது. எந்த நிலைக்கு போனாலும் சரிதான், ஆண்டவரை தேடுவதற்கு நம் முகத்தை திருப்புவது. அவன் சொல்கிறான், ஆண்டவருக்கு நேராக என் முகத்தை நேராக்கி.
ஆண்டவருடைய பாதத்தில் கலர்கிறான். தன்னுடைய தேசம் எப்படி இருக்கிறது? பிரியமானவர்களே, நம்முடைய தேசத்திற்காக ஆண்டவரிடத்திலே நாம் திறப்பில் நிற்க அழைக்கப்படுகிறோம் என்று சொன்னேன். அவன் செய்கிறான், ஜெபம் செய்கிறான். ஆண்டவர் நோக்கி சொல்றான். பாருங்களேன், என்ன சொல்றான் பாருங்க. சில வசனங்களை மாத்திரம் சுட்டி காட்டி விட்டு சொல்கிறேன். 5ஆம் வசனம். நாங்கள் பாவம் செய்து அக்கிரமக்காரராய் இருந்து துன்மார்க்கமாய் நடந்து கலகம் பண்ணி உம்முடைய கற்பனைகளையும் உம்முடைய நியாயங்களையும் விட்டு அகன்று போனோம். இட் இஸ் இன்க்ளூசிவ் ஸ்டேட்மெண்ட். முதல் சொன்னேன் எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டேட்மெண்ட், இன்க்ளூசிவ் ஸ்டேட்மெண்ட். தண்ணியும் சேர்த்துக்கிறான். அவங்க நான் சொன்னேன், அவங்க கேட்கவே இல்லை. அவங்கெல்லாம் இப்படி தான் பண்ணாங்க, இப்படி தான் செஞ்சாங்க சொல்லலை. He include himself. ஆண்டவரே, நாங்கள் உமக்கு விரோதமாக அக்கிரமம் செய்தோம், நானும் ஒருவன் அதிலே. நீங்கள் தொடர்ந்து வாசித்து பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறான், ஆண்டவரே நீதி உமக்கே உரியது. 7ஆம் வசனம். நீதி உமக்கே உரியது. உமக்கு விரோதமாய் செய்த துரோகத்தின் நிமித்தம் உமாலே சமீபம் தூரமான எல்லா தேசங்களிலும் துரத்தப்பட்டிருக்கிற யூத மனுஷரும் எருசலேமின் குடிகளும் சகல இஸ்ரவேலருமாகி நாங்கள் இந்நாளில் இருக்கிறபடியே வெட்கம் எங்களுக்கே உரியது. பெரிய உந்தஸ்தில் இருக்க நான் தப்பிச்சுக்கிட்டேன், எவன் எப்படி போனான்னு. இன்னைக்கு உலகத்தில் நிறைய பேருக்கு இந்த கொள்கை தான் இருக்குது. என்ன கொள்கை இருக்குது? நான் வாழணும்னா எவன் செத்தாலும் சரி. இது அந்த கொள்கை எப்படி இருக்குன்னு தெரியுமா? கடைசியில் அதே மாதிரி உங்களுக்கு ஒருத்தன் வருவான், அவன் வாழகிறதுக்காக உங்களை கொண்டுட்டு போயிடுவான், என்னையும் கொண்டுட்டு போயிடுவான். ஆண்டவருக்குள்ள பாலிசி அவன் வச்சுருந்தான் பாருங்க. சொல்கிறான், வெட்கம் எங்களுக்கே உரியது. What we have done, it's a deliberate sin. ஆண்டவரே, நாங்கள் செய்தது, எங்கள் முன்னோர்கள் செய்ததெல்லாம் அவங்க செஞ்சாங்க, இவங்க செஞ்சாங்க இல்லை, நாங்கள் தான் செஞ்சோம். எங்கள் நிலைமைக்கு காரணம் யாரு? நாங்கள் தான் காரணம், நாங்கள் தான் காரணம். தண்ணி உட்படுத்தி கொள்ளுகிறான் சொல்லி ஆண்டவரத்தில் ஜெபம் பண்ணுறான் பாருங்க. அவன் சொல்ல முடிகிறான். அவன் சொல்கிறான், ஆண்டவரே உமக்கு விரோதமாக பாவம் செய்தபடியால் நாங்களும் எங்கள் ராஜாக்களும் எங்கள் பிரபுக்களும் எங்கள் பிதாக்களும் வெட்கத்திற்குரியவர்களானோம். இன்றைக்கு எல்லா இடத்திலும் சொல்லுகிறான். சொல்லிட்டு கடைசியில் சொல்ல பாருங்க 9ஆவது வசனத்தில், நாங்கள் அவருடைய சத்தத்திற்கு செவி கொடாமற் போனோம். ஊழியக்காரரை கொண்டு எங்களுக்கு சொன்னீங்க, நாங்கள் எதுவுமே நாங்கள் செவி கொடுத்து கேட்கல. இப்படி ஒரு நீண்டது ஒரு ஜெபம் பண்ணிக்கிட்டே வரான். ஜெபம் பண்ணிக்கிட்டே வர்றப்ப 20ஆவது வசனத்துக்கு வாங்க நேராக. அப்போ நான் 19, 20. ஆண்டவரே கேளும், ஆண்டவரே மன்னியும், ஆண்டவரே கவனியும். அவன் வார்த்தையில் ரொம்ப அதிகமாக கவர்ந்தெழுக்கப்பட்ட வரிகள் வைக்கிறது. அவன் சொல்ல, ஆண்டவரே கேளும், ஆண்டவரே மன்னியும், ஆண்டவரே கவனியும். என் தேவனே, உம்முடைய நிமித்தமாக அதை நாம் தாமதியாமல் செய்யும். உம்முடைய நகரத்துக்கும் உம்முடைய ஜனத்துக்கும் உம்முடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறதே. அவன் கேட்குற வியாகுலம்லாம் எங்களை திருப்பி எங்கள் தேசத்தை கொண்டு போயிருங்க சுவாமி, எங்களை திருப்பி கொண்டு போயிருங்க. அவன் வியாகுலத்தோடு அழுகையோடு சொன்னேன், உபவாசம் பண்ணி ரெட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து மனம் திரும்புதலுக்கு அடையாளம். அவன் சொல்லி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப இப்படி 20ஆவது வசனம், இப்படி நான் சொல்லி ஜெபம் பண்ணி என் பாவத்தையும் என் ஜனமாகி இஸ்ரவேலின் பாவத்தையும் அறிக்கையிட்டு என் தேவனுடைய பரிசுத்த பர்வதத்துக்காக என் விண்ணப்பத்தை என் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக செலுத்தி கொண்டிருந்தேன். நான் அப்படி ஜெபம் பண்ணி கொண்டிருந்த போதே முதல் தரிசனத்தில் நான் கண்ட புருஷனாகிய காபிரியேல் வேகமாய் பறந்து வந்து அந்திப்பலியின் நேரமாகிய வேளையிலே என்னை தொட்டான். He was touched by the angel. தொடுதல் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய இடைப்படுதல் இருக்கிறதா? முதல் தொடுதல் இது வெளிப்படுதலின் தொடுதல், the touch of the revelation. அடுத்த லெவலுக்கு அவன் ஆண்டு கொண்டு போறார். என் தேசம் இப்படி இருக்கிறது, என்ன நடக்கும் என்று அவன் அங்கலாய்த்து ஜெபித்த பொழுது ஆண்டவர் அதை அவனுக்கு வெளிப்படுத்தும்படியாக அவனை தொடுகிறார். the touch of the revelation. தொடர்ந்து நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும் சொல்றார். 23ஆவது வசனம், மன்னிக்கிறேன் 22, 23. அவன் என்னோட தெளிவுண்டாக்கி, அவன் எனக்கு தெளிவுண்டாக்கி என்னோட பேசி, தானியேலே உனக்கு அறிவை உணர்த்தும்படி இப்போது புறப்பட்டு வந்தேன். நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. நான் அதை அறிவிக்கவே வந்தேன். இப்போதும் சொல்லுகிற வார்த்தைகளை நீ கவனித்து கேட்டு
தரிசனத்தை அறிந்து கொள். டச் ஆஃப் த ரெவலேஷன், தெளிவுண்டாக்கும் தொடுதல். ஆண்டவர் பல நேரங்களிலே பலரை தொடுகிறார். இங்கு ஆண்டவருடைய தொடுதல் தானியேலுக்கு வருகிறது. அவன் தெளிவுண்டாகும்படியாக ஆண்டவர் அவனை தொடுகிறார். தெளிவுண்டாவதற்கு காரியங்கள் எப்படி என்று சொல்லி அவன் அங்கலாய்த்து தேசத்திற்காக அழுது புலம்பிக் கொண்டிருந்த தானியேலுக்கு தெளிவுண்டாக்கும் ஆவியை, உணர்வை தரும்படியாக ஆண்டவர் அவனை தொடுகிறார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவருடைய தொடுதலுக்கு நம்மை ஒப்புக் கொடுப்பது அவசியம். ஆண்டவர் தொடுவார். தெளிவுண்டாக்கும் விதத்திலே காரியங்கள் எப்படி இருக்கிறது என்றவன் அறிந்து எருசலேமுக்காக புலம்பி அழுகின்ற வேளையிலே ஆண்டவர் அவனை தொடுகிறார். சொல்லுகிறான், நீ ஜெபிக்க தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது, உனக்கு தெளிவுண்டாக்கவே நான் வந்திருக்கிறேன். டச் ஆஃப் த ரெவலேஷன். ஆண்டவருடைய காரியங்களை, அவன் ரகசியங்களை அவனுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்த தொடங்குகிறார். ஒரு சாதாரண ஒரு மனிதன் அடிமையாக வாழ்ந்து, அந்த தேசத்தில் எண்ணற்ற ஜனங்கள் அடிமையாக வாழ்ந்து கொண்டார்கள். அவனும் வாழ்ந்து சென்றிருக்கலாம். ஆனால் ஆண்டவருக்கு தன் வாழ்வை அர்ப்பணித்ததினாலே ஆண்டவர் அவனை பயன்படுத்த தொடங்குகிறார். எழுதி வைக்கிறான், நடந்தவைகளை எல்லாம் எழுதுகிறான். தெளிவுண்டாக்கும் தொடுதலை நாம் பெற்றுக்கொள்வது அவசியம். குழம்பி போய் நிற்கின்ற சூழ்நிலைகளிலே இந்த குழப்பத்திலிருந்து விடுதலை தரும்படியாக தெளிந்த சிந்தையோடு ஆண்டவரை தரிசிப்பது அவசியம். இட்ஸ் அ டச் ஆஃப் த ரெவலேஷன். இப்பொழுதும் நீ அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், தொடர்ந்து சொல்கிறான், ராஜ்யத்தினுடைய ரகசியங்கள் எல்லாம் அவனுக்கு அறிவிக்கப்படுகிறது. மறைபொருள் எல்லாம் அவனுக்கு விளங்கி சொல்லப்படுகிறது. அவன் அவைகளை எல்லாம் எழுதி வைக்கிறான், அறிந்து கொள்கிறான். நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய தொடுதலுக்கு நாம் இடம் கொடுக்கிறோமா? Are we allowing God to touch ourselves, to reveal heavenly things? நமக்கு இங்கே இருக்கிற பிரச்சனைகளிலே நேரத்தை ஓக்கிறோமா? ஆண்டவருக்குரியவர்களாக செயல்படுவதற்கு நாம் இடம் கொடுப்பது அவசியம். சரி, தொடர்ந்து என்ன சொல்லார்? அவன் சொல்லான், நீ பிரியமான புருஷன். தொடர்ந்து 10ஆம் அதிகாரத்திலே தொடர்ந்து நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா அவன் சொல்கிறான், ஆண்டவர் ஒரு காரியத்தை அவனுக்கு வெளிப்படுத்துகிறான். அவன் வெளிப்படுத்தினதுனால அவனுக்கு என்ன நடக்குது? 8வது வசனத்துக்கு 7ஆம் 8ஆம் வசனம். தானியேல் ஆகிய நான் மாத்திரம் அந்த தரிசனத்தை கண்டேன், என்னுடைய இருந்த மனுஷரோ அந்த தரிசனத்தை காணவில்லை. அவர்கள் மிகவும் நடுங்கி ஓடி ஒளித்து கொண்டார்கள். நான் தனித்து விடப்பட்டு அந்த பெரிய தரிசனத்தை கண்டேன். என் பெணலெல்லாம் போயிற்று, என் உருவம் மாறி வாடி போயிற்று. எப்படி போயிட்டார் அவர்? திடனற்று போனேன். கடவுளோடு நெருங்கி நடக்கும் பொழுது நிறைய நேரத்தில் நான் யோசிப்பேன், கர்த்தர் எனக்கு தரிசனம் கொடுத்தார் அப்படின்னு சொல்கிறது. தரிசனங்கள் நல்லது தான், வர்றது நல்லது தான், அறிந்து கொள்வது நல்லது தான். இவன் தேசங்களிலே நடக்கும் என்கிற தரிசனத்தை பெறுகிறான். நான் சொல்கிறேன், அந்த பெரிய தரிசனத்தை கண்டபோது அவன் கண்டபோது என்ன நடந்துச்சு? அவனுக்கு அவனுடைய பலனெல்லாம் குன்றி போயிற்று. சொல்கிறான், நான் பலனற்று போயிற்று, என் உருவம் மாறி போயிற்று. எப்படி போயிட்டேனா? திடனற்று போனேன். I feel like I have no strength. திடன் இல்லாமல் போய்விட்டது. இப்போ மறுபடியுமா ஹெவன்லி இன்டர்வென்ஷன், மறுபடியுமாக பரலோகம் இடைபடுகிறது. என்ன நடக்குது பாருங்க. அவருடைய வார்த்தைகளின் சத்தத்தை கேட்டேன். அவருடைய வார்த்தைகளின் சத்தத்தை நான் கேட்கும்போது நான் முகம் கவிழ்ந்து நித்திரை போகிறவனாய் தரையிலே முகம் குப்புற விழுந்து கிடந்தேன். தரிசனத்தை பார்க்குறான், அந்த தரிசனத்தை தாங்க முடியல. அவன் படுத்து கிடக்கிறான், விழுந்து கிடக்கிறேன், பலனற்று போகிறேன். again the heavenly intervention, பரலோகம் இடைபடுகிறது. 10ஆம் வசனம். இதோ ஒருவன் கை என்னை தொட்டு, என் முழங்கால்களும் என் உள்ளங்கைகளும் தரையை ஊன்றி இருக்க என்னை தூக்கி வைத்து, அவன் என்னை நோக்கி, பிரியமான புருஷனாகிய தானியேலே, நான் இப்போது உம்மிடத்திற்கு அனுப்பப்பட்டு வந்தேன். ஆதலால் நான் உனக்கு சொல்லும் வார்த்தைகளின் பேரில் நீ கவனமாய் இருந்து கால் ஊன்றி நில் என்றான். இந்த வார்த்தைகளை அவனிடத்தில் சொல்லுகையில் நடுக்கத்தோடு எழுந்து நின்றேன். 2வது தொடுதல், the touch of the comfort, ஆறுதல் படுத்தும் தொடுதல். முதல் சொன்னேன், டச் ஆஃப் த ரெவலேஷன், வெளிப்படுத்தும் தொடுதல்.
ரெண்டாவது டச் ஆஃப் த கம்ஃபர்ட், என்னை ஆறுதல் படுத்துகின்ற தொடுதல். தானியேலை ஆறுதல் படுத்தி அந்த பெரிய தரிசனத்தின் மூலமாக பலவீனமாக இருந்த அவனை எழுந்து நிற்க வைத்த தொடுதல். அது ஆண்டவருக்காக பயன்பட்ட பாத்திரமாக தானியேலுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அவனை தொடுகிறார், அவனை பலப்படுத்துகிறார். இப்போ கடைசியில் அவனுக்கு திருப்பி இந்த தரிசனத்தின் உச்சத்துக்கு போகிறப்ப அவன் பேசவே முடியாதவன் ஆயிட்டான். அந்த பாரம் அவனை அழுத்துகிறது. இவ்வளவு நடக்குமா? நிறைய நேரத்தில் நான் யோசிப்பேன், எதிர்காலத்தில் கர்த்தர் நமக்கு மறைச்சி வச்சிருக்கிறதுக்கு காரணமே அதுதான். நிறைய சொன்னால் நம்ம என்ன செய்ய மாட்டோம், தாங்க மாட்டோம் இல்லை? ஒருவேளை சொல்லிட்டார் ஆண்டவர் வச்சுக்கோங்க, என்னை கூப்பிட்டு நீ இத்தனை வருஷம்தான் வாழ்வு அப்படின்னு சொல்லிட்டான்னா என்ன நடக்கும் நமக்கு? ஆமாம், இப்போவே உட்காந்து அதை குறித்து எண்ணிச்சிக்கிட்டே இருப்போம். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறது இல்லை. இப்போ இது தேசங்களுக்கு என்ன நடக்குங்கிறத சொல்கிறார். அவனுக்கு நடக்கிறத அவன் கேட்கல. நான் வாழ்ந்த என் தேசம் இப்படி இருக்கிறதே அங்கலாய்ப்போடு கேட்கிற அவனுக்கு சொல்லப்பட்ட தரிசனத்தின் மூலமாக அவன் பலவீனம் அடைந்து நிற்கிறான். அவனை கூப்பிட்றப்பெல்லாம் பாருங்களேன், பிரியமான புருஷனே. ஹவு தி அட்ரஸ் இல்லை? பரலோகம் அவனை எப்படி கூப்பிடுது? பிரியமான புருஷனே. ஆண்டவருக்கு பிரியமா வாழும் பொழுது பரலோகத்தின் காரியங்கள், மறைபொருள்கள் வெளிப்படுத்தப்படுகிறது. அவனை ஆறுதல் படுத்துகிறார் ஆண்டவர். மூன்றாவது முறை மறுபடியுமாக பரலோகம் இடைப்படுகிறது. எங்கே வாசிக்கிறோம்? தொடர்ந்து அதே 10வது அதிகாரத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னு பாருங்க. 16வது வசனம், மன்னிக்கணும் 15வது. அவன் இந்த வார்த்தைகளை என்னுடைய சொல்லுகையில் நான் தலை கவிழ்ந்து தரையை நோக்கி பேச்சற்று போனேன். என்னால் பேசவே முடியலன்னு சொல்கிறான். சொன்ன உடனே அங்கே 19வது வசனமாகியால் 17வது வசனமாகியால் ஆண்டவனுடைய அடியேன் என் ஆண்டவனுடைய பேசக்கூடுவது எப்படி? இனி என்னில் பலனில்லை, என்னில் மூச்சுமில்லை என்றேன். அப்பொழுது மனுஷ ரூபமான ஒருவன் திரும்ப என்னை தொட்டு என்னை திடப்படுத்தி. டச் ஆஃப் த ஸ்ட்ரென்த். 3 விதமான தொடுதல். முதல் தொடுதல் டச் ஆஃப் த ரெவலேஷன், வெளிப்படும்படியான தொடுதல். இரண்டாவது தொடுதல் என்னை தேற்றும்படியான தொடுதல், த டச் ஆஃப் த கம்ஃபர்ட். மூன்றாவது தொடுதல் டச் ஆஃப் த ஸ்ட்ரென்த். பலனற்று போயிருந்த தானியேலை பலப்படுத்தும்படியாக ஆண்டவர் தொடுகிறார். சொல்றார், தொட்டு என்ன சொல்றார் பாருங்க, தொட்டு என்னை திடப்படுத்தி, பிரியமான புருஷனே பயப்படாதே, உனக்கு சமாதானம் உண்டாவதாக, திடன்கொள் என்றான். இப்படி அவன் என்னோட பேசுகையில் நான் திடன் கொண்டு அவனை நோக்கி, என் ஆண்டவன் பேசுவாராக, என்னை திடப்படுத்தினீரே என்றேன். God, you have strengthened me, now you can speak. அவருடைய ஆண்டவர் இடைப்படுவதற்கும் அவருடைய பலன் நமக்கு தேவைப்படுகிறது. ஏன் சொல்கிறேன்? எதிர்காலத்தை குறித்து சொல்லுகிறார், நடக்கப் போவதை குறித்தெல்லாம் வெளிப்படுத்துகிறார். 3 விதமான தொடுதல் அன்புக்குரியவர்களே நம்முடைய வாழ்க்கையிலே இடம்பெற வேண்டும். 1 டச் ஆஃப் த ரெவலேஷன், இந்த வேதத்தை குறித்தும் அவருடைய மகத்துவ குறித்தும் அறியத்தக்க ஞானத்தை பெரும்படியான தொடுதல். 2வது தொடுதல் த டச் ஆஃப் த கம்ஃபர்ட், என்னை ஆற்றுப்படுத்துகிற, என்னுடைய வாழ்விலே அவருடைய ஆறுதலின் கரம் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ளுகிற தொடுதல். 3வது தொடுதல் என்னை பலப்படுத்துகிற தொடுதல். ஆண்டவருக்காக நான் வாழும் பொழுது அவருடைய பலத்தை என் வாழ்விலே பெற்றுக்கொள்ளுகிற தொடுதல். அருமையான குடும்பத்தின் பிள்ளைகளோடு இந்த நாளிலே நாம் ஐக்கியப்பட்டிருக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய உன்னத பலத்தினால் அவர்களை தொட்டு பலப்படுத்தும். உம்முடைய உன்னத ஆசீர்வாதங்களினால் தொடர்ந்து வழி நடத்தும். உம்முடைய வெளிப்படுதலின் தொடுதல் இந்த குடும்பத்திற்கு தந்து உம்முடைய வழிகளிலே நிலை நிற்க செய்யும். ஆண்டவரே, உம்முடைய ஆறுதலின் தொடுதலினாலே உமது பிள்ளைகளை இன்னும் பலப்படுத்தும். உம்முடைய வார்த்தைகளை இன்னும் உள்வாங்குவதிலே, அதற்கென்று தங்களை முன்னெடுத்து செல்வதிலே வழி நடத்தும். ஆண்டவரே, டச் ஆஃப் த ஸ்ட்ரென்த், உம்முடைய வல்லமை வெளிப்படும் தொடுதலையும் அவருடைய வாழ்விலே வெளிப்படுத்தி தொட்டு பலப்படுத்தும். கண்களை மூடுவோமா? ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஒப்பு கொடுத்து சொல்லுவோம். ஆண்டவரே, அந்த குடும்பத்தின் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே உம்முடைய அற்புதத்தின், உம்முடைய அதிசயத்தின் தொடுதலை வெளிப்படுத்தும் சுவாமி. உம்முடைய கிருபைகளை இன்னும் ஒரு விசை வெளிப்படுத்தும் ஆண்டவரே.
ஆண்டவரே, நீர் தெரிந்து கொண்டதின் சித்தம், திட்டம், நோக்கம் என்ன என்பதை இவளுக்கு வெளிப்படுத்தும். குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக ஆண்டவருடைய கரத்திலே ஒவ்வொருவரையும் அர்ப்பணித்து ஜெபிப்போம். அருமையான ராஜ்குமார் அண்ணனுக்காக ஜெபிப்போம். தூரிடத்திலே அவர்கள் பணி செய்தாலும் ஆண்டவருடைய கிருபையின் கரம் அவர்களோடு இருந்து அவளை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி ஒப்புக் கொடுப்போம். நீ தொடு ஆண்டவரே, நீ தொடு. நம்முடைய வல்லமை வெளிப்படும்படியாக ஆண்டவரே, உம்மை அறிகிற அறிவிலே அவர்கள் நிலைநிற்க நீர்களை அழைத்துக் கொண்டீரே, உம்மை வெளிப்படுத்தினீரே, உம்முடைய பிள்ளையாக தன்னை முன்னிறுத்திக் கொள்ள கிருபை சென்றீரே, உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து உம்மை அறிகிற அறிவிலே மேம்பட கர்த்தர் கிருபை தாரும். இன்னும் அதிகமாய், இன்னும் ஆழமாய் உம்மை அறிந்து உம்மோடு கூட ஐக்கியப்பட உதவி செய்யும். உடைய துணைவியருக்காக ஜெபிப்போம். எம்ரின் ஜெனிட்டா அவர்களை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்புக் கொடுப்போம். குடும்பத்தை நடத்தி செல்வதிலே ஆண்டவரே அவர்களுக்கு தந்திருக்கிற முக்கிய பங்கிற்காய் ஸ்தோத்திரம். உடைய ஞானத்திலே, உடைய கிருபையிலே வளர்ந்து பிறகு உதவி செய்யும். பலத்தின் மேல் பலனடைய, கிருபையின் மேல் கிருபை பெற்றுக்கொள்ள நீர் அனுகிரகம் செய்யும் என்று சொல்லி ஒப்புக் கொடுப்போம். அந்த மகன் ஜெஃப்ரி மெட்வின்காக ஜெபிப்போம். ஜெஃப்ரினை ஆசீர்வதிங்க சுவாமி. காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. ஆண்டவரே, நீர் உமக்கு ஏற்ற வழியிலே செமியான பாதையிலே வழி நடத்தும். உமது பிள்ளையினுடைய வாழ்க்கையினுடைய எதிர்காலங்கள் உம்முடைய சித்தம் அவருடைய வாழ்க்கை வெளிப்படட்டும். இறைவனுக்கு போதுமானவராக இருந்து காத்துக்கொள்ளும். அருமையான அண்ணனுடைய தகப்பனாருக்காக, அவருடைய குடும்பத்திற்காக, அக்காவுடைய குடும்பத்திற்காக அவர்கள் எல்லாம் ஒப்புக் கொடுத்து நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, இருவருடைய குடும்பங்களிலும் நம்முடைய தெய்வீக ஆளுகை பிரசனம் நிறைவாயிருக்கட்டும் சுவாமி. இந்த நாளிலே இங்கு வந்திருக்கிற ஆண்களுக்கு சங்கத்தின் பிள்ளைகள், அதில் பொறுப்பாளர்கள், அங்க வைக்கிறவர்கள், உமது நாமத்தை மையப்படுத்துகிறவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, நம்முடைய தொடுதலுக்கு இடம் கொடுக்க உதவி செய்யும். பிரியமான புருஷனே என்று சொல்லி தானியேலை அழைத்த ஆண்டவர் எங்களையும் அழைத்து உம்முடைய தொடுதலினால் பலப்படுத்தி வழி நடத்துகிறாக. தெளிவுண்டாக்கும் தொடுதலை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். வேதத்தின் தெளிவை எங்கள் வாழ்வில் பெற்றுக்கொள்ள அனுகிரகம் செய்யும். ஆண்டவரே, ஆறுதலின் தொடுதல், அழுத்தும் பாரத்தினால் உம்முடைய இறை சித்தம் செய்வதற்கு என்னை ஒப்புக் கொடுக்க வேண்டுமே என்கிற பாரம், அதில் பலப்படுத்தி பயன்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். பலனற்று போன நேரத்திலே பலன் தந்து தாங்குகிற ஆண்டவர் உம்முடைய பலத்தினால் ஒவ்வொருவரையும் இடைக்கட்டும். இந்த குடும்பத்தை தொடர்ந்து ஆசீர்வதியும். நீரே மைமைப்படும். துதிகன மைமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் நிறைவான ஆசீர்வாதம் விலகாத பிரசனமும் நம் அனைவரோடும், விசேஷமாய் குடும்பத்தின் பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் இன்றும் இன்றும் சதா காலமும் தங்கியிருப்பதாக. பாடல் தாளிலே 6வது பாடல், தேவ கிருபை ஆசீர்வாதம் தினமும் எங்களில் பெறுகிற என்ற பாடலில் நாம் சேர்ந்து பாடுவோம். கிருபை ஆசீர்வாதம் தினமும் எங்களில் பெருகிட, தேவ கிருபை ஆசீர்வாதம் தினமும் எங்களில் பெருகிட. ஆவலாயங்கள் ஆண் குழந்தைகள் அழகான இள மரங்கள் போலவும், ஆவலாயங்கள் ஆண் குழந்தைகள் அழகான இள மரங்கள் போலவும், பாவையர்களாம் பெண் குழந்தைகள், பாவையர்களாம் பெண் குழந்தைகள், பலத்த சித்திர அரண்கள்
தேவ கிருபை ஆசீர்வாதம் தினமும் எங்களில் பெருகிட. எங்கள் பண்டக சாலை சகல இன்ப வஸ்துக்கள் நிறைந்திருக்கவும், எங்கள் பண்டக சாலை சகல இன்ப வஸ்துக்கள் நிறைந்திருக்கவும், பங்க வளசை பகலில் கூக்குரல், பங்க வளசை பகலில் கூக்குரல் பதியில் என்றுமில்லாதிருக்கவும், பதியில் என்றுமில்லாதிருக்கவும், தேவ கிருபை ஆசீர்வாதம் தினமும் எங்களில் பெருகிட. இந்த வீட்டுக்கு சமாதானம் இன்ப வஸ்துங்கள் அனைத்துண்டாகவும், இந்த வீட்டுக்கு சமாதானம் இன்ப சுகங்கள் அனைத்துண்டாகவும், சந்ததியாய் நீடூடி வாழவும், சந்ததியாய் நீடூடி வாழவும், சபை அனைவரும் துதித்து பாடவும், சபை அனைவரும் துதித்து பாடவும், தேவ கிருபை ஆசீர்வாதம் தினமும் எங்களில் பெருகிட. தேவ கிருபை ஆசீர்வாதம் தினமும் எங்களில் பெருகிட.